ஈழம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த வானம் தலித் கலை இலக்கிய திருவிழாவினுடைய கடந்த 4 வருடத்தில் நடந்த ஒரு சின்ன முன்னோட்டமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2018 ஆண்டு 18வது வருஷம் மயிலாப்பூரில் ஒரு குறியீட்டோட இந்த வானம் திருவிழா தொடங்கப்பட்டது. 3 நாட்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான ஆக்டிவிஸ்ட்டு, எழுத்தாளர்கள், கலைஞர்கள் பல பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டோட எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு பொது மேடையில் ஒரு பீஃப் பிரியாணியோட ஒரு திருவிழா மயிலாப்பூரில் தொடங்கப்பட்டது 2018 முதல் முறையாக. வானம் திருவிழா அப்படி தான் தொடங்கப்பட்டது. அந்த 2018 தொடங்கி இடையில கொரோனாவால் ஒரு 2 ஆண்டுகள் தடைப்பட்டாலுமே கூட இது 4வது வருடமாக தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. நிறைய பேர் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் வெவ்வேறு நபர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அளவில் யார் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினாலும் அதன் அளவில் அது சிறப்பாக இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நடத்துகிற ஆட்கள் தொடர்ச்சியாக மாறினாலுமே கூட இதை எப்பாடுபட்டாவது எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலுமே கூட இதை ஒவ்வொரு வருடமும் எப்படியாவது நடத்தியே தீர வேண்டும் என்று இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு உங்களது சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப என்ன சொல்றது, நான் ஏதோ ஒரு வகையில் நான் நன்றியை தான் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். ஏன்னா நான் உள்ளேருந்து பார்க்குறப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நடத்துவது எவ்வளோ சிரமம், எவ்வளோ நமக்கான ப்ராக்டிக்கலாக நமக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய சிக்கல்கள், ஒரு அரங்கு பார்க்குறதுலேருந்து நம்மளுடைய ஷெடியூல் என்னவா இருக்கிறது, நம்ம என்ன தலைப்புகள் வைக்கிறோம், யார் ப்ளே பண்ண போகிறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை கணக்கில் கொண்டு நிறைய நிராகரிப்புகளுக்கு மத்தியில் அதை ஒரு உதாகரப்படுத்தி அதை ஒரு அரசியலாக பேசாமல் அந்த இடத்த மௌனமாக கடந்து போயிட்டு இதை நிகழ்த்தி காட்டணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் வானம் கலை திருவிழா தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இதில் நான் ஒரு நோக்க உரை அப்படின்னா இதை பற்றி இந்த நிகழ்ச்சியாக நடக்க போது நான் 1-2 வரியில் சொல்லாமல் எனக்கு சில விஷயங்கள் இதை பற்றி சொல்கிறது இருக்குது. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மிக சமீபத்தில் நான் ஒரு 20 நாட்கள் ஐரோப்பியா பயணமான பொழுது நான் என்னுடைய நண்பரோட நான் போனாலும் அவனை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள், நான் அவனை கடைசி 5-6 நாள் தான் அவனோட சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நான் ஐரோப்பியாவில் நான் எங்கேயுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடங்கள் எதுவுமே நான் போகல. உலகமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐரோப்பியா கலைக்கு ரொம்ப ஒரு பேர் போனது. பிரம்மாண்டமான கட்டிடங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டரான பெயிண்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம், பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ், இன்னைக்கு உலகமே இருக்கக்கூடிய மாஸ்டர் மியூசிஷியன்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த கேலரி எல்லாம் போய் பார்ப்போம், அங்கே இருக்கிற அரசியலில் போய் பார்ப்போம், அங்கே இருக்கிற ஈவெண்ட்ஸ் எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்ப்போன்றதான் என்னுடைய மெயின் அஜெண்டாவாக இருந்தது. அப்படி நான் போய் பார்க்குறப்போ கடந்த 200 வருஷத்தில் உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகம் சந்தித்து இருக்கிறது. என்னன்னா 2 வேர்ல்டு வார் நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் சிறிய நாடுகளுக்குள்ள இருக்கிற போர், இப்போ உதாரணத்துக்கு வியட்நாம் போர் எவ்வளோ வருஷமாக தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி உலகமே கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் இந்த கடந்த 200 வருடமாக நடந்திருக்கிறது. ஆனால் உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கான அந்த எல்லைகளை தீர்மானித்து இதுக்கு மேலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, அப்படி பிரச்சனை வந்ததுன்னா அதை தட்டி கேட்பதற்கான ஒரு கமிட்டி அமைத்து அதெல்லாம் இருந்ததுனால தான் ஓரளவுக்கு அமைதியாக இந்த உலகம் இப்போ இயங்கிட்டு இருக்கு. ஆனால் கடந்த 300-400 வருடத்தில் மிகப்பெரிய பிரளயத்தை இந்த பூமி சந்திச்சிருக்கு. இவ்வளவு பெரிய அடக்குமுறைகளின் மூலமாக தன்னுடைய அரசியலையும் தன்னுடைய பண்பாட்டையும் நிறுவிக்கொண்டிருந்த வரலாற்றுக்கு மத்தியில் கடந்த 200 வருடம் இப்போ கலை மட்டும்தான் வரலாற்றில் தன்னுடைய இருப்பை தக்க வைக்கும் என்று புரிஞ்சதுனால கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான டாலர் மணிகளை இந்த நாடுகள் தங்களுடைய வரலாற்றை நிறுவுவதற்காக செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றதை நீங்கள் போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வேர்ல்டு வாரில் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போன பல கட்டிடங்களை பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி திரும்ப, அது எதுவுமே பழைய காலத்து கட்டிடம் கிடையாது. ஆனால் அவ்வளோ செலவு பண்ணி அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொசாட்டோடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா
அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து வியன்னாவில் அவர் வாழ்ந்த வீட்டில் ஒரு சுவரில் ஒரு கடிதம் இருக்குது. அது வந்து மொசாட் வந்து ஒரு சர்ச்சுக்கு எழுதின கடிதம். அந்த கடிதத்தில் வந்து அவருக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிறப்போ ஒரு சர்ச்சுக்கு வந்து வேலை கேட்டு அந்த லெட்டர் எழுதியிருக்கிறாரு. நான் வந்து அந்த கடிதத்தை நான் படிக்கிறப்ப எனக்கு என்ன அறியாமல் எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு மாஸ்டர்ஸ் இன்னைய வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு சர்ச்சுக்கு வந்து வேலை கேட்டு வந்து சர்ச்சில் வாசிக்கிறதுக்கு வேலை கேட்ட கடிதம் எழுதின அந்த வீட்டில் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வீணை அது அவருடைய சொந்த ஊர் கிடையாது, அது அவருடைய சொந்த வீடு கிடையாது. அவர் குறிப்பிட்ட காலம் தான் வேணாலும் அந்த வீட்டில் தங்கியிருக்காரு. ஆனாலுமே கூட அந்த வீடை வந்து அந்த அரசாங்கம் இன்னைக்கு பாதுகாத்து அந்த கலைஞனை வந்து இன்னைக்கு வந்து பாதுகாக்கணும்னு நினைக்குது. எங்களுக்கும் அந்த கலைஞனுக்குமான ஒரு சொந்தம் இருக்குதுன்னு நினைக்குது. அப்படின்னா இன்னைக்கு கலையினுடைய வடிவத்தை நாம் இடதுசாரி அரசியல் பேசுகிறவர்களோட, முற்போக்கு அரசியல் பேசுகிறவர்களோட ஒரு ஆதிக்க வகுப்பினர் தான் அந்த இசையினுடைய கலையினுடைய அவசியத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணாதான் இந்த மாதிரியான கல்ச்சுரல் ஸ்பேஸில் நம்ம எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு நம்ம உணர்வோம்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த இடத்துல நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். நமக்குள்ளே சண்டை போடுறது, சில விஷயங்களுக்காக ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷனை முற்றிலுமாக புறக்கணிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கலையில் நடந்துட்டு இருக்குது. இது மாதிரி என்னுடைய பயணத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக நான் இட்டாலியில் வந்து அந்த கொலிசியம், அந்த கிளாடியேட்டர் படத்தில் பார்த்துருப்பீங்களா, அந்த கொலிசியம் நான் போனப்போ ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா வந்து ஒரு கைடு வந்து எங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. நாங்கள் ஒரு 30 பேர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு அந்த கைடோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாங்கள் அவங்க கூப்பிட்டுட்டு போய் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இங்கே இது நடந்ததுன்ட்டு. அப்போ ஒரு கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் அந்த கைடு கூட போயிட்டே இருக்கிறோம். அப்புறம் ஃபைனலாக வந்து அந்த கொலிசியம் உள்ள அந்த மாடு திறந்து விடுவாங்களா கிளாடியேட்டர் படத்தில், அந்த இடத்துக்கு போகிறப்போ 30 பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல. அதனால 10 பேராக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ அந்த 10 பேரில் ஏன் கூட நான் பிரிக்கப்பட்ட அந்த 10 பேரில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட 6 அடி இருப்பார். நீங்கள் அந்த கிரீன் மைல் படத்தினுடைய அவர் கதாபாத்திரம் அழுதுகிட்டே இருப்பார். அவருடைய உருவத்துக்கும் அவருடைய உணர்ச்சிகரமான கதாபாத்திரத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த கிரீன் மைல் படத்தோட ஹீரோ. அவர் வந்து அவரை மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்து ஒரு பெண்ணை 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க 2 பேர் எங்கள் கூட வந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் அவங்கக்கிட்ட பேசினோம். அவருக்கும் எனக்கு ஒரு 3-4 மணி நேரம் உறவு இருந்தது. அப்புறம் இந்த கொலிசியம்குள்ளே போகிறப்போ என்ன ஆச்சுனாக்கா, அந்த கைடு வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸு, அதனால் வந்து ஃபாரினர்ஸை வந்து கொஞ்சம் தரவாக செக் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளூர்காரங்களுக்கு அந்த நெசசிட்டி கிடையாது. அவங்கள யாரும் அவங்க வந்து ஃப்ரீயாக போகலாம் வரலாம். சரி, நாங்கள் எல்லாருமே எடுத்து வச்சுட்டு தயாராக இருக்கிறோம். கரெக்டாக அந்த கொலிசியம் உள்ள நுழைய அந்த என்ட்ரன்ஸில் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். அவங்க வந்து அந்த ஒரு ஒயிட் லேடி, அந்த ஒயிட் லேடி, இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒயிட் லேடி, மற்ற எல்லாருமே நாங்கள் பார்க்குறோம், எல்லாருமே செக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் கூட்டம் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே செக் பண்ணி உள்ளே விடுறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இல்லை. அப்போ ஒரே ஒரு ஆளை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிளாக் மேன் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கருப்பின ஆளுடைய பாஸ்போர்ட்டை மட்டும் கேட்டாங்க, எங்களை எல்லாம் கேட்கவே இல்லை. இது வந்து இந்தியர்கள் மேலே, ஒரு ஆசிரியர்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பு அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நான் அங்கே போன வரைக்கும் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்தியாவில் இருக்கிறவங்களாம் அங்கே யாரும் மதிக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் எங்களை விட எனக்கு வந்து அந்த இடத்தை வந்து பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது ஒரு 6 அடி இருக்கா ஒருத்தர் ஆள், அந்த 6 அடிக்கான எந்த விதமான உக்கிரமும் அவருடைய முகத்தில் இல்லை. ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறாரு ஒரு பிளாக் மேனு. அவர்கிட்ட மட்டும் அந்த பாஸ்போர்ட்டை கேட்டு துருவி கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கேள்வி கியூ இருக்குது. இத்தனைக்கு அவர் ஒரு ஐரோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட அவருக்கு சிட்டிசன்ஷிப் கூட கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் ஏன் அப்படி செய்யப்படுறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னால் அது ஒரு அரசியல் ரீதியான காரணம் மட்டுமே கிடையாது. அந்த லேடி வந்து இப்படி வந்து அந்த லேடிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடக்குமுறையான ஒரு சிந்தனை, ரொம்ப அரசியல் தெளிவோடு இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸில் இருந்து அது இருக்குது. அவங்க வீட்டில் அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க சொசைட்டியில் பார்த்துருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ப்ராக்டிஸில் வந்து அவங்களுக்கு அது வருது. அப்போது இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா, அரசியல் பிரகடனம் வந்து ஒரு அடக்குமுறையினுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்படுறவரை காப்பாற்றவும் பயன்படுமே ஒழிய ஒருவரை மாற்றாது என்பது நான் நம்புகிற ஒரு விஷயம்.
அதை மாற்றணும்னா பண்பாட்டு தரத்திலும் கல்ச்சுரல் தரத்திலும் நம்ம குழந்தைகள் கிட்ட வந்து நம்ம சொல்லி வளர்க்குற விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம எதை அவங்களுக்கு ஆர்ட்டாக காட்டுறோம், நமக்கு எதை அவங்களுக்கு பாலிடிக்ஸாக காட்டுறோம், இப்படிங்கிற இந்த எல்லா விஷயம் தான் ஒரு மனிதன் வளர்ந்து வருகிற பொழுது அவன் என்னவாக இருக்கிறான் என்பதை தீர்மானிக்கிறதுன்னு நான் தீவிரமாக நம்புகிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்து வரப்போ எனக்கு இது இப்போ இந்த முறைக்காக நான் தயாரிச்சப்போ எனக்கு இன்னொரு ஞாபகம் எனக்கு வருது. 1940 அமெரிக்காவில் வந்து ஒரு டால் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. பொம்மையை வைத்து குழந்தைகளை பரிசோதனை செய்கிற ஒரு விஷயம். நீங்கள் உங்களை நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, ஒரு கருப்பின குழந்தையும், நீங்கள் யூடியூப்ல கூட அதுக்கான வீடியோ இருக்கு, நீங்கள் டால் டெஸ்ட் போட்டிங்கனாலே வரும். ஒரு கருப்பின குழந்தையும் ஒரு வெள்ளையின குழந்தையும் உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அங்கே கேமரா இருக்கு. அவங்களுக்கு முன்னால ஒரு பிளாக் டால் வைக்கப்படுது, ஒரு ஒயிட் டால் வைக்கப்படுது. அப்போ ஒரு கருப்பின குழந்தைய வந்து இது 3 கேள்வி அந்த குழந்தைகள்கிட்ட கேட்கப்படுது. இதுல யார் நல்ல டால் அப்படின்னு கேட்கப்படுது, இதுல யார் அழகான டால் அப்படின்னு கேட்கப்படுது, இதுல யார் உங்களை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த 3 கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ ஒரு கருப்பின குழந்தை தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை, அந்த பொம்மை அழகு இல்லைன்னு அந்த குழந்தை சொல்லுது. தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னை பிரதி எடுத்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய அந்த குழந்தை கெட்ட குழந்தைன்னு சொல்லுது. இந்த ரிசர்ச் வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிசர்ச்சாக அந்த காலகட்டத்தில் இதை வந்து நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. இப்படி வந்து குழந்தைகளுக்கு மத்தியில் உளவியல் ரீதியான இந்த பிரச்சனையை வந்து பேசாமல் நம்ம பேசுகிற எந்த அரசியலும் வந்து எடுபடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை மாற்றுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் அப்போ வந்து எடுத்தாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த டால் டெஸ்ட் அப்படி பண்ணாங்க. அப்போது இந்த மாதிரியான டிஸ்கஷன் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. 1960கள் காலகட்டத்தில் பிளாக்ஸோடைய ஒரு சிவில் ரைட்ஸ் போராட்டம் ரொம்ப உக்கிரமாக இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த டைமில் இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதுக்கு பின்னால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கருப்பின பொம்மைகள்னு ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு தேடுறப்போ கிட்டத்தட்ட 100 வருடம் கருப்பின மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காகவே கடந்த 100 வருஷமாக செஞ்சு ஆர்கைவிலும் எங்கேயோ தொலைஞ்சு போன எல்லா பொம்மைகளையும் தேடி ஒரு பெரிய கண்காட்சி ஒன்று வச்சாங்க. அந்த கண்காட்சியினுடைய பெயர் என்னன்னா, இஃப் திஸ் டால்ஸ் குட் டாக். அந்த கண்காட்சியினுடைய பெயர். அந்த கண்காட்சி வந்த பிறகுதான் பெரிய நிறுவனங்கள் பொம்மைகள் செய்யும் பொழுது கருப்பின நிறத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளும் செய்தது. அது வரைக்கும் கருப்பின பொம்மைகள் என்பது அமெரிக்காவில் தன்னை மாதிரியே ஒரு பொம்மை இருக்கணுங்க அந்த காலகட்டத்துக்கு கருப்பின குழந்தைகளுக்கு யாருக்குமே தெரியாது. 90களில் ஒரு பெரிய நிறுவனம் பொம்மைகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸில் 2 ஒயிட் கிட் இருந்ததுன்னா ஒரு பிளாக் கிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். அது இது எப்போ உருவாச்சுன்னா, பிளாக் ரைட்ஸ் மூவ்மெண்ட் வந்து 1960களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆவணப்படுத்தி இதை வந்து நம்ம கவனிக்கணுங்கிற இடத்துல இருந்து தான் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது. இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1906 இப்போ அந்த 1940s அந்த இது நடந்தது இல்லை, அந்த டெஸ்ட் நடந்ததில்ல. அப்போ அவர் ஃபைனலாக வந்து அவங்க கேட்பாங்கல்ல, நீ பிளாக்கா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த குழந்தை வந்து அந்த டைமில் அந்த குழந்தைங்க வந்து அஃபண்டாக ஃபீல் பண்ணிடுச்சு. ஒரு குழந்தை அதனுடைய நிறத்தை நீ பிளாக் குழந்தை தானே அப்படின்னு கேட்கறது வந்து அஃபண்டாக இருந்தது. 1960களுக்கு பின்னால் நான் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரகடனமே உலகம் முழுக்க பண்ணாங்க. அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உளவியல் எழுச்சி அவங்களுக்குள்ள வந்தது. நீ என்னடா என்ன சொல்கிறது பிளாக், நானே பிளாக் தான் அப்படின்னு. அப்போது கிட்டத்தட்ட அந்த 60 வருஷத்தில் நடந்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது வெறும் அரசியல் சம்பந்தமான மாற்றங்களில் மட்டுமே நடக்கவில்லை. நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்பு, உளவியல் பொறுப்பு, இதை எப்படி அடுத்த கட்டத்தில் நகரணும், எந்தெந்த ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு கான்சியஸ்னஸ் தான் இது வந்து உருவாகுது. அப்புறம் நம்ம வந்து இப்போ மிக சமீபத்தில் வந்து அந்த டிஎம் கிருஷ்ணாவுடைய இந்த சபா ஒரு பிரச்சனை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அந்த டைமில் எனக்குள்ள எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, அந்த டைமில் அந்த இஷ்யூ மேலேயோ ரஞ்சினு காயத்ரி மூலிமா அவருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலமாகவோ இவ்வளோ பேர் டிஎம் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக இருந்தது மூலியம் எனக்கு உண்மையாகவே எனக்கு எந்த புகாரும் கிடையாது. நான் மேடைக்காக நான் சொல்லலை. எல்லா தளத்திலையும் மாற்றங்கள் நடக்கணும், அதுக்கு ஒரு சமூக வேல்யூ இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சிட முடியாது. அப்போ டிஎம் கிருஷ்ணா பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வேல்யூ இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு வந்து டிஎம் கிருஷ்ணாவுக்கு கிடைக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே அகாடமியில் நம்ம வந்து ஒப்பாரி ஷோ வச்சோம். அதை விடவா இன்னைக்கு இந்த உலகத்தில் வேற ஏதாவது ஒரு புரட்சி இந்தியாவில் நடந்துற போது இல்லை தமிழ்நாட்டில் நடந்துற போது
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒப்பாரிக்கான அடையாளம் என்ன, ஒப்பாரி எங்க பாடப்படும், அப்போ அதை பாராட்டாம மௌனமா கடந்து போனா கூட பரவாயில்ல. ஆனா நம்மள சிலர் என்ன பண்ணனா, நீளத்துக்கு மட்டும் மியூசிக் அகாடமியில எப்படி இடம் கிடைக்குதுன்னு கேட்டாங்க. நான் ஒப்பாரி ஷோ வைக்க போறேன், நீங்க இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் போய் ஒரு அந்த கேள்வி கேட்கணுன்ற சிந்தனையாவது உங்களுக்கு இது வரைக்கும் தோணுச்சா? கிடையாது. அப்போ நம்ம ஒரு நோக்கத்தை மட்டுப்படுத்துகிற ஒரு அரசியலினுடைய அது எந்த அரசியல் முக்கியம், எந்த அரசியல் முக்கியம் இல்லை அப்படின்றது நம்ம தீர்மானிக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறுன்றது என்னுடைய கருத்து. எல்லா அரசியலும் எல்லா காலகட்டத்திலுமே முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நரேஷன்ல ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன உருவாக்கி இருக்குன்னா, எப்போ யார் எதை பேசணும்னு ஒரு இப்போ இந்த டைம்ல இது தேவையா? எல்லா டைம்லுமே எல்லாமே தேவை. அப்பதான் நீங்க இந்த ஹர்லின் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு 1969 ஒன்று நடந்தது. அந்த ஃபெஸ்டிவல் நீங்க ஹாட் ஸ்டார்ல இருக்கு, நீங்க கட்டாயமா அந்த ஃபெஸ்டிவல் பார்க்கணும். ஹர்லின் ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவல் பேரு சம்மர் ஆஃப் சோல், அந்த டாக்குமெண்ட்ரி பேர். நீங்க அந்த டாக்குமெண்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னா 1969 நடந்து கற்பர்கள் அந்த நகரம் முழுக்க இருக்கக்கூடிய கற்பர்கள் கூடி கிட்டத்தட்ட 50,000 பேர் நின்றுகிட்டே பார்த்த கான்செப்ட் அது. 50,000 பேர் நின்றுகிட்டே பார்த்தாங்க. ரன்னிங், அதாவது போற கிரௌடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர். ஒரு பெரிய பார்க்கு, அந்த பார்க் ஃபுல்லா மழையில நின்றுகிட்டே அந்த கான்செப்ட் பார்த்தாங்க. நீனா சமோன்லேருந்து மிக முக்கியமான பிளாக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கான்செப்ட் அது. அப்போ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் நடக்கிற அதே டைம்ல அதே அன்னைக்கு ஆம்ஸ்டாங்ல போய் மூணுல போய் ஆம்ஸ்டாங் லேண்ட் ஆகுறாரு. என்டையர் ஒயிட் அமெரிக்காவும் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கு. அதை பத்தி எந்த கவலையுமே படாம அந்த ஹர்லின் ஃபெஸ்டிவல்ல ஒட்டுமொத்த பிளாக்ஸும் பயங்கர ஆட்டம், பயங்கர அவங்களுக்குள்ள கொண்டாட்டம். அவங்க அந்த மைக்ல கத்துறாங்க அவங்களுடைய பாடல்கள் மத்தியில. இப்போ இன்னைக்கு அறிவு ஜெய்வீம் ஜெய்வீம் ஜெய்வீம்னு சொல்றப்போ அந்த கோஷம் இருக்குல்ல, நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றப்போ ஒரு சோர்வு நமக்குள்ளே இருக்கிற, அது நம்மக்கிட்ட உளவியல் ரீதியாக நம்மளை பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், நம்ம பேசுறது சரியான, நம்மளையே சந்தேகிக்கிற அளவு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. திரும்ப 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 ஜெய்வீம்னு சொல்றப்போ இவ்வளோ டைம் சொல்லணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் இஸ் பியூட்டிஃபுல், பிளாக் இஸ் பியூட்டிஃபுல்னு குறைஞ்சது ஒரு 100 தடையாவது அவங்க பாடல்கள் நடுவில் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த உளவியல் மூலம் அவங்களுக்கு கொடுத்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, என்ன நீ ஆப்பிரிக்காவுக்கு போக சொல்ற, இன்னொரு ஒயிட்டை நீ 3க்கு அனுப்புற, எனக்கு ஹர்லின் ஃபெஸ்டிவல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ஸ் அந்த ஃபெஸ்டிவல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவலாக நடத்துனாங்க. அந்த ஃபெஸ்டிவல் நான் இங்கே ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு, நான் ஏற்கனவே ஒரு டைரக்டரேட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக இதை நான் அனுப்பினேன்னா, நான் நீளத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற காரணத்தினாலவோ, இதில் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிற ஒருவராக இருக்கிற காரணத்தினாலவோ நான் இதை சொல்லலை. ஒரு 30-40 வருடம் கழித்து இந்தியாவில் தலித் இலக்கிய கொண்டாட்டத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான ஆவணத்தை உருவாக்கணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது ஹர்லின் ஃபெஸ்டிவல் மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் எந்த காலகட்டத்தில் வந்ததுன்னா, கிட்டத்தட்ட 1983 கென்னடியோடைய படுகொலை, 1965 மால்கம் எக்ஸோடைய படுகொலை, அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங் 68 கொல்லப்படுறாரு. 3 பேருமே துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுறாங்க. இப்படி ஒரு ரணகலமான ஒரு சூழல்ல அந்த மக்கள் கூடிட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் கிட்ட போய் யாருமே இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பிரளயம் நடந்துட்டு இருக்கு, இந்த டைம்ல நீங்க இப்படி பாடி கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்கனாலும் யாருமே அவங்க கேட்கல. அவங்க இந்த கேட்கிற குரலுக்கும் அவங்க செவி மடுக்கும். ஏனென்றால் இந்த இசையும் அது கொடுக்கிற உளவியல் சக்தியும் ஒன்றாக கூடி நாம் இதுதான் எங்களுடைய இசை, இதுதான் நாங்கள் என்று சொல்கின்ற, பிரகடனப்படுத்துகின்ற அரசியல் எவ்வளவு முக்கியம் அவங்க நினைச்சதுனால தான் அதை சாத்தியமாச்சு நான் நினைக்கிறேன். நீளம் பண்பாட்டு மையமும் வானமும் இதைத்தான் தொடர்ச்சியாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதை செய்யறதுக்கான கான்ட்ரிபியூட்டரா நம்ம எல்லாருமே இருக்கணும்னு நான் உங்ககிட்ட இந்த டைம்ல கேட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஹிஸ்டரியா பொலிட்டிக்கலா எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு, ஆனா ஆதாரபூர்வமா அவங்க முன்னெடுத்த ஒரு விஷயம் பிற்காலத்தில் சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சை உருவாக்குச்சு, அது எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்ததுன்றதுக்கு மிக முக்கியமான சில அரசாணைகள் வந்திருக்கு, சில முக்கியமான திட்டங்கள் வந்திருக்கு. அதை மட்டும் காட்சிப்படுத்தணும்னு நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 22 இது வச்சுருக்கேன் நான். ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ஒரு தலித் ஹிஸ்ட்ரியை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஃபோக்கஸோட பண்ணணும் அப்படின்னா உண்மையிலே இந்த அரங்கு அதுக்கு போதாது. அவ்வளோ பெரிய வரலாறு தலித்துகளுடைய வரலாறு என்பது. அதனால ஏதாவது ஒரு சின்ன மையக்கரை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் முதல்
இன்னைக்கு வந்து சில ஆங்கில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில நாளேடுகள் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சத்துணவு காலை உணவு திட்டத்தை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் அதற்கு வந்து முதலாக வித்திட்டது வந்து இது தமிழ்நாட்டில் எல்சி குருசாமி அவர்களும் எல்சி ராஜாவும் அவர்கள் இணைஞ்சு அவங்க கொடுத்த ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் அது வந்தது. அதேமாரி வந்து தொழிலாளர் சங்கம் வந்து இன்னைக்கு உருவானது வந்து ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய இது. அப்புறம் வந்து இன்னைக்கு பொது உரிமைன்றது வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் கொண்டு வந்த ஒரு ஜீவோ தான். ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர் கொண்டு வந்த ஒரு ஜீவோ தான் இது மாதிரி. அப்புறம் வந்து இளையபெருமாள் பார்த்தீங்கன்னா அவருடைய கமிட்டி வந்து தான் அவருடைய கமிட்டி கொடுத்த பரிந்துரைகளினுடைய அடிப்படையில் தான் SC/ST ஆக்ட் பின்னால் வருது. SC/ST சட்டங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் இளையபெருமாள் கமிட்டியிலிருந்து தான் வருது. இது மாதிரியான முக்கியமான விஷயங்களை இப்போ MC ராஜா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனு இதை வந்து இப்போ காட்சிப்படுத்தணும்னு நினச்சா. பட் ஆனால் உள்ளூர் தலைவர்களுடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷனையும் வந்து இது ஒரு தொடக்கமாக கருதி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். இது இன்னொரு 2-3 நாளில் இது திரும்ப அப்டேட் ஆகும்னு நான் இந்த டைமில் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும். அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் வந்து தொகுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இறுதியாக இது வந்து இது மாதிரியான ஒரு வளமான வரலாறு எங்ககிட்ட இருக்குதுன்னு ஷோகேஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நாங்கள் இதை பண்ணலை. இதை நாமளே படிச்சுக்கிட்டு நம்மளுக்கும் வந்து ஒரு எனர்ஜி வந்து நம்மளும் நிறைய விஷயங்களை செய்யணும், நம்மளே வரலாற்றை திரும்பி பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால தான் நாங்கள் இதை தொடர்ச்சியாக பண்ணணும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு முறை வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.